ஜெபம் செய்வோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. துதித்தலை இன்னமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளெல்லாம் எங்களை கண்மணி போல் காத்து இந்த புதிய நாளுக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். இந்த புதிய நாளின் கிருபைகளினாலே எங்களை நிரப்புவீராக. காலைதோடு உமது கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவைகளினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்பதை ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே பலனையும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தரை தந்து வழி நடத்துவீராக. எங்களோடு கூட இடைப்படும் மகிமைப்படும் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளே ஆராதனை ஒப்புக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 494வது பாடலை பாடுவோம். ஆசையாக்கினேன் கோவே உனக்கு அனந்த ஸ்தோத்திரம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 494வது பாடலை பாடுவோம். ஆசையாகினேன் கோவே உனக்கு அனந்த ஸ்தோத்திரம் தேவே. இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே தட்சகா. ஆசையாகினேன் கோவே உனக்கு அனந்த ஸ்தோத்திரம் தேவே. வேதா ஞான பக்தா என் தாதா நீயே கர்த்தா. மாதரகம் நீ என்றே பரமானந்தா சச்சிதானந்தா. ஆசையாகினேன் கோவே உனக்கு அனந்த ஸ்தோத்திரம் தேவே. காணநாட்டு கரசே உயர்வானாட்டா தோலும் சிரசே. நாடாட்டமுடன் தேடி தேடி நாடி பதம் பாடி. ஆசையாகினேன் கோவே உனக்கு அனந்த ஸ்தோத்திரம் தேவே. வீணாய் காலம் கழித்தேன் சற்றும் தோணாமல் நின்று விழித்தேன். காணதாட்டை தேடி சுமந்த கருத்தே ஏமை திருத்தே. ஆசையாகினேன் கோவே உனக்கு அனந்த ஸ்தோத்திரம் தேவே. வந்தனம் வந்தனம் யோவா நீ சந்ததம் சந்ததம் காவா. விந்தையாய் உன்னை பணி சத்ய வேதா இயேசுநாதா. ஆசையாகினேன் கோவே உனக்கு அனந்த ஸ்தோத்திரம் தேவே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் நாமம் பரிசுத்தப்படுவதாக. சங்கீதம் 51 முறை முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ
நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, முதிரைகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆக்கி நீதியின் பலிகளை பலியப்படுவீர். அப்பொழுது உங்களுடைய காலைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறிதாக மறித்த அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறித்தோருக்கு எழுந்தினார். அவரிடத்திற்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அவரிடத்தில் விரும்புவதையும் மறித்தவரையும் நியாயீകരിக்கப்பட்டார். பொதுவாக பரிசுத்த சபை பரிசுத்த ஐக்கியம் ஆவணங்களில் சரீரங்கள் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். தேசங்கள் அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்களுக்கு சங்க வீட்டு ஜெப கூடுகை திருமதி எஸ்தர் ராணி அவருடைய இல்லத்திலே வைத்து நடைபெறும். பெண்கள் அனைவரும் நீங்கள் தவறாது கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம். நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. 5ஆவதாக நாம் தியானிக்கிற இந்த சிறிய ஜெபம் சிம்சோனுடைய ஜெபம். இதுக்கு முன்பதாக 4 ஜெபங்களை குறித்து நாம் அங்கே பார்த்தோம். தாவீதினுடைய ஜெபத்தை பார்த்தோம். என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் தேவனே என்று சொல்லி தாவீதினுடைய ஜெபம் இருந்தது. சாமுவேல் தன்னை எப்படி சொன்னார் என்றால், கர்த்தாவே நீர் பேசும், அடியேன் நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி. இப்பொழுது மோசேயை சொன்னார், உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை குறித்து நான் தியானிக்க வேண்டும், வழிகளை எனக்கு காண்பியும் என்று சொல்லி. ஆனால் இப்படி இருக்கிற ஜெபங்களுக்கு மத்தியிலே ஒரு ஜெபம் இப்படியா இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும். அவன் பழி வாங்கும்படிக்காக தான் ஒரு ஜெபமாய் இருக்கிறது. ஆனாலும் இது தனக்காக அல்ல, தேவனுக்காக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம், செய்த அக்கிரமங்களுக்காக, அந்த ஜனங்களுடைய மீறுதல்களுக்காக, அந்த ஜனங்களுடைய காரியங்களை முற்றிலுமாய் அழிக்கும்படிக்காக இந்த வேண்டுதல்கள் செய்கிறார். அதோடு கூட இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று கேட்கிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. இந்த பலன் பாவத்தை நாம் மேற்கொள்ளுகிற ஒரு பலனை, இந்த உலகத்தின் ஆசைகளை மேற்கொள்ளுகிற பலனை இந்த பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்படுகிறது. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் நாம் முதலாவது இருந்து பார்க்கிற பொழுது அதிகாரத்திலே அவருடைய விழுந்து போகிற தன்மைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே அந்த தெளிவாக கேட்கிற பொழுது தன்னுடைய காரியத்தை சொல்கிறார். இச்சையிலே, உலக ஆசையிலே
அவன் சொல்கிற முதல் காரியம், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன், என் பலன் போகிவிடும் என்று சொல்லி அவன் முதலாவது சொல்லுகிறான். அப்பொழுது அதே போல கட்டுகிறாள். இந்த சிம்சோனை பிடிப்பதற்கு பெலிஸ்தர்கள் வருகிறார்கள். ஆனால் இவன் இந்த கயிறுகளை எல்லாம் அறுத்து விட்டு அவன் எழுந்து நிற்கிறான். இந்த இவர்கள் எல்லாம் ஓடி போகிறார்கள். மீண்டுமாய் இவள் கேட்கிறாங்க, என்னை அரைத்து விட்டு என்னை ஏமாற்றி விட்டு என்று 11ஆம் வசனத்திலே, இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்று அவன் 2வது முறை அங்கே சொல்கிறான். அப்படியும் செய்து பார்க்கிறார்கள். புதிய கயிறுனாலே கட்டப்படுகிறான் சிம்சோன். ஆனாலும் அந்த கயிறிலிருந்து அவன் அருந்து விட்டு அவன் எழுந்து நிற்கிறான். 3வது முறையாக 13ஆம் வசனத்தின் பின்பகுதியை சொல்கிறான், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் எனக்கு பலன் குறைந்துவிடும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். 3வது முறையும் அதே போல 7 ஜடைகளை பின்னி செய்கிறார்கள். அப்போதும் இந்த தெளியாளுடைய காரியங்களிலிருந்து அவன் தப்புகிறான். ஆனாலும் மீண்டும் 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 இந்த காரியங்களிலே அவனுக்கு எச்சரிப்பு உண்டானதனாலும் அவன் அதை கண்டுகொள்ளாததினாலே உலக ஆசைக்குள் இழுக்கப்பட்டு கடைசியாக 17வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், இப்படி என்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பதுனா என்று சொல்லி அவள் கேட்கு. ஆகவே இன்னும் அவளது காரியத்தை வெளிப்படு கேட்கிறதுனாலே 4வது முறையாக அவன் சொல்லுகிறான், சவரகன் கத்தி என் தலைமேல் படுவதில்லை, என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்று சொல்லி கடைசியாய் 4வது முறையாய் கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் அவன் விட்டு விடுகிறான். கிருபையை போக்கடித்தவன். இந்த மனிதனுக்குள் தேவ பலன் இருந்தது. கிட்டத்தட்ட நமக்கு முந்தின அதிகாரங்கள் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அவன் இந்த அலங்கத்தினுடைய அந்த கதவுகளை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு வருந்தவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பலசாலி. 16ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளை அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். ஒரு பட்டணத்தினுடைய வாசல் கதவு அது எவ்வளவு பெரியதாக இருக்கும், எவ்வளவு அது எடை கூடினதாக இருக்கும், அதையே அவன் பெயர்த்து நடு ராத்திரியிலே தன் தோளின் மேல் வைத்து கொண்டு அது சமதளத்தில் அல்ல அவன் மலை உச்சிக்கு ஏறுகிறான். அப்படிப்பட்ட ஒரு தேவ பலனை பெற்றிருந்தவன் தான் இந்த சிம்சோன். அதுக்கு முந்தின அதிகாரங்களிலே பார்க்கிற பொழுது அவன் நிலத்திலே அந்த சிம்சோனுடைய காரியத்திலே பார்க்கிறோம். அவர் அந்த வாளில் நரியினுடைய வாளிலே தீ வைத்து அந்த விளை நிலங்களுக்குள் அனுப்புகிற காரியத்தை பார்க்கலாம். அந்த 15ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த நரிகளை பிடித்து 2 அதனுடைய வாள்களை எல்லாம் இணைத்து அதிலே தீபந்தத்தை வைத்து விளை நிலங்களுக்குள் ஓடுவிட்டு எதிராளிகளுடைய விளை நிலங்களை அவர் நாசம் செய்கிறதை பார்க்கிறோம். அத்தனை நரிகளை பிடிக்கத்தக்க ஒரு பலன். அதற்கு முந்தின காரியங்களில் பார்க்கிறோம், பால சிங்கத்தை அவன் பிடித்து அதை ஒன்றுமில்லாதபடிக்கு அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான் என்று 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கி இருந்ததினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் பாலசிங்கத்தை அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. பாடல்களுக்கு பின்பு தேன் கூட்டத்திலிருந்து தேனை எடுக்கிறான், அதை சாப்பிடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு தேவ பலன் மிக்க ஒரு மனுஷனாய் இருந்தான். தேவனிடத்துல வல்லமையும் கிருபையும் பெற்றிருந்த ஒரு மனுஷன். ஆனால் பாருங்கள், இந்த உலக ஆசைக்காக 16ஆம் அதிகாரத்திலே 4 முறை தேவ கிருபையை இழந்து போகிறான். அந்த பலனை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து போகிறான். 19ஆம் வசனத்திலே அவனை பார்க்கிறோம். அவன் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ததற்கு பின்பதாக இது சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. 19ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது, சிம்சோனுடைய பலன் அவனை விட்டு நீங்கிற்று. சிம்சோனிடத்தில் இருந்தது யாருடைய பலன்? அது தேவ பலன். அது உன்னதத்திலிருந்து அருளப்பட்டிருந்த உன்னத பலன். இந்த பலனை சிம்சோன் இழந்து போனான். உலக ஆசைகளுக்காக, பாவத்திற்காக தேவன் கொடுத்த பலனை இழந்து போனான் சிம்சோன். அவனிடத்துல தேவ பலன் அவனை விட்டு நீங்கி போயிற்று. ஆனாலும் அவனுக்கு தெரியாது கர்த்தருடைய பலன் தன்னை விட்டு நீங்கி போனது என்று. அடுத்த வசனத்திலே, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தருடைய பலன் இருக்கிற வரைக்கும் தெரியும், அது போகிற பொழுது அது தெரியாது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற வரைக்கும் அதனுடைய கிரியைகள் தெரியும். ஆனால் நாம் எவ்வளவு பாவம் செய்ய துவங்குகிறோமோ, பாவம் செய்ய செய்ய
இந்த தேவ பலன், இந்த உன்னத பலன் நம்மை விட்டு அது நீங்கிவிடும். அது எப்படி நீங்கி எப்போது போகிறது, எப்படி நாம் இதை இழந்து போகிறோம் நம்ம அறிய முடியாது. ஆனால் இந்த உன்னத பலனை இழந்து போகிறோம். 4 முறை வாய்ப்பு கிடைத்தது. அவர் மிகப்பெரிய ஒரு பலசாலி. அரங்கத்தினுடைய ஒரு பட்டணத்தினுடைய அந்த கதவு நிலையோடு பெயர்த்து கொண்டு மலை உச்சிக்கு ஏறினவன், பாலசிங்கத்தை கிழித்து போட்டவன். ஆனாலும் பாருங்கள், உலக ஆசை வந்த பொழுது இந்த பலன் எல்லாம் அவனிடத்திலிருந்து குன்றி போனது. இந்த பலனை இழந்து போகிறான். அதுக்கு பின்பதாக அவன் அங்கே பிடிக்கப்பட்டு கொண்டு போகிறார்கள். அவனை அந்த பெலிஸ்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். அங்கே சிறைச்சாலையிலே கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கை காட்டுகிற ஒரு மனிதனாய் மாறி போனான். உன்னத தேவ பலனை பெற்றிருந்த சிம்சோன் அந்த அலங்கத்தினுடைய பட்டணத்தினுடைய கதவையே பறித்து கொண்டு போனவன், எவ்வளவோ வைராக்கியமுடைய தேவ பலனை பெற்றிருந்தவன். ஆனால் இங்கு இந்த ஜனங்களுக்கு வேடிக்கை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அவன் மாறி போனான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்துகிறார்கள். அவனுக்கு தனக்கு கையிலாக கொடுத்து நடக்கிற பிள்ளையானவனுடைய வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி அவன் அங்கே சாய்ந்து கொண்டிருக்கிறான். காரணம், கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த சிம்சோன் தன் காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். பிடிக்கப்பட்டு போகிறான், கள்ளர் கைகளிலே அல்லது எதிராளிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போகிறான். இந்த வேளையில தான் இந்த ஜெபத்தை செய்கிறான். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தருடைய கைகள் இல்லாத பழிவாங்கும் அடிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். பலம் மீண்டும் மீண்டும் அருளப்பட்டது. முதலிலே பாவம் செய்த பொழுது அருளப்பட்டது. மீண்டும் மீண்டும் 4 முறை இந்த தேவ பலனை அற்றுப்போன கிருபையை போக்கடித்தான். ஆகவே கேட்கிறான், ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை மாத்திரம், இன்னும் ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். ஏற்கனவே எவ்வளவோ எனக்கு நினைத்தருளினீரே, எவ்வளவோ நான் பாவம் செய்த பொழுது மீண்டும் மீண்டும் பலனை கொடுத்து கடைசியில் இழந்து போனேன். இன்னும் ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அங்கே சிம்சோன் கேட்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து பாவத்தினாலே தேவ கிருபைகளை இழந்து போனவர்களாகிய நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இது ஒரு விசை எங்களை நினைத்தருளும், இது ஒரு விசை எங்களை நினைத்தருளும், எங்கள் பாவங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும் என்று நாம் கேட்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம். ஏசாயா 1:18. உங்கள் பாவங்கள் சிவேறிருந்தாலும் உறைந்த மழை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பல் சிறப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். தேவன் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அது எப்பேற்பட்ட கொடிய பாவமாய் இருந்தாலும், எத்தனை முறை மீண்டும் மீண்டும் நீங்கள் இடறி இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், உங்களை கழுவி சுத்திகரிக்க நான் சித்தமுள்ளவராக இருக்கிறேன் என்று. உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவை இரத்தாம்ப சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அதை நான் பரிசுத்தப்படுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்கள் பாவங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நான் உங்களை விடுவிக்க அதற்கு வல்லமை உள்ளவராக சித்தம் உள்ளவராக இருக்கிறேன் என்று. சிம்சோன் பாவம் செய்து தேவ பலனை இழந்து போனான். சிம்சோன் பாவம் செய்து உன்னத பலனை இழந்து போனான். கடைசியாய் கேட்கிறார், ஒரு விசை என்னை நினைத்தருளும், மீண்டும் ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், அந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு அந்த பலனை கொடுத்தருளும் என்று கேட்கிறார். நான் தேவனிடத்துல பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஒரு விஷயங்களை நினைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் இருதயத்தை, எங்கள் சிந்தனைகளை, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் கேட்க வேண்டும். 53ஆம் சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்கள் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, நமக்காக அவர் அடிக்கப்பட்டதினாலே, நமக்காக அவர் எல்லா பாரங்களை சுமந்ததினாலே, அங்கே வசனம் சொல்கிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவ்வளவாய் அவர் வேதனைப்பட்டு, அவ்வளவாய் இந்த நம்முடைய பாவங்களினாலே மீறுதல்களினாலே அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய காரியங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். மீண்டும் மீண்டும் பாவம் செய்து தேவ கிருபையை நாம் இழந்ததினாலே இந்த கிருபை எப்படியாவது நமக்கு கொடுக்க வேண்டும், இந்த பாவ மன்னிப்பை எப்படியாவது நமக்கு கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர் நமக்காக இந்த காரியத்தை செய்தபடினாலே அவர் அடிக்கப்பட்டார். பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, அவர் அழகு உள்ளவர், அவர் சௌந்தரியம் உள்ளவர். உன்னத பாட்டிலே பார்க்கிறோம், அவர் எவ்வளவு அழகு உள்ளவர் என்ற பூரண அழகுள்ளவர். அவரிடத்துல பழுது ஏதும் இல்லை, சௌந்தரியம் உள்ள தேவன் அவர், மிகவும் அழகானவர். அவரிடத்துல எந்த ஒரு குற்றமோ குறையோ எந்த ஒரு அழுக்கோ இல்லை.
அவர் பரிசுத்த தேவன். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், சிந்தனையிலே, செய்கைகளே, வார்த்தைகளிலே நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள் தான் அவரை வேதனைப்படுத்தினது, அவரை துக்கப்படுத்தினது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் இருப்போம். நமக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்களுக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தும் நாம் அவரை நோக்கி பார்க்கவில்லை. இந்த தேவ மனிதனுக்கு, இந்த சிம்சோனுக்கு தேவ பலன் அருளப்பட்டிருந்தாலும் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கவில்லை, அவருடைய வசனத்தை தேடவில்லை. இப்படிப்பட்ட உலக ஆசை வருகிற பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தேவ சமூகத்திற்கு அவன் போகவில்லை. அவன் தெளிவாக எடுத்து தன்னுடைய பலனை ஒவ்வொரு முறையாய் சொல்லிக்கொண்டு 4வது முறை தன்னை முழுமையாய் வெளிப்படுத்தி தேவ பலனை இழந்து போகிறான். அங்கு தேவ சமூகத்திற்கு நாம் போக வேண்டும், அவரை அசட்டை செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்த வசனத்தில், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எதற்கோ அவர் அடிக்கப்பட்டார் அல்ல, யாருக்கோ அடிக்கப்பட்டார் என்று அல்ல, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்பட்டார். ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்கள் நீங்க, எங்களுடைய அக்கிரமங்கள் நீங்க, எங்களை முற்றிலும் எங்களை கழுவும்படிக்காய் இது ஒரு விசை எங்களை நினைத்தருளும் என்று சிம்சோனை போல இது ஒரு விசை எங்களை நினைத்தருளும், இந்த ஒரு விசை எங்களை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை எங்களை சுத்திகரியும் என்று நாம் கேட்போம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நம்மை குணப்படுத்துகிறார். நம்முடைய ஆத்மத்தினுடைய வியாதிகளை குணப்படுத்துகிறார். நம்முடைய சரீர வியாதிகளை அவர் குணப்படுத்துகிறார். அவர் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டவர். யாரும் ஒரு மனிதனுக்குரிய பாவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை யாரும் பகிர்ந்து கொள்வதில்லை எளிதிலே. ஆனால் இந்த தேவன் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த தேவன் நமக்காய் அடிக்கப்பட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்கோ அடிக்கப்பட்டார், எதற்கோ அவர் அடிவாங்கினார் என்று அல்ல. நம்முடைய பாவங்கள் அவரை அடித்தது, நம்முடைய பாவங்கள் அவரை சிலுவையில் அறைந்தது. நம்முடைய மீறுதலுக்காக தான் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தான் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, ஒரு விசை எங்களை நினைத்தருளும். உமக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்திருந்தால், வார்த்தையிலே, சிந்தனையிலே, செயல்களிலே, அல்லது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வீடுகளுக்குள் இருந்திருக்குமானால், எங்கள் குடும்பத்தில் இடம்பெற்றிருக்குமானால், இந்த ஒரு விசை எங்களை நினைத்தருளும், இந்த ஒரு விசை எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று தெய்வ சமூகத்தை நாம் கேட்க வேண்டும். அதுக்கு பின்னர் தொடர்ச்சியாய் பார்க்கிற பொழுது, கர்த்தரோ நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். வழி தப்பி தெரிந்தவர்களாய் இருந்தோம். சிம்சோனை போல ஒருவேளை எவ்வளவோ தேவ பலனை பெற்றிருந்த மிகப்பெரிய காரியங்களை செய்யும்படி அவன் மீது தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு உண்டான தரிசனம் எவ்வளவோ மேலானது. வெளிச்சருடைய கைகளை தப்புவிக்கும்படிக்காய் கொடுக்கப்பட்ட தரிசனம். ஆனால் தரிசனத்தையும் இழந்து, தேவ பலனையும் இழந்து, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, உலகத்தின் அக்கிரமங்களுக்காக வழிதப்பி போன ஆட்டை போல சிம்சோனுடைய வாழ்க்கை மாறி போனது. அவங்களுக்கு பின்பதாக தேவ பலனையை முற்றிலுமாய் அற்றுப்போனார். பாருங்கள், 6ஆம் வசனம் சொல்கிறது, 53ஆம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில், அவன் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். நம்முடைய சிந்தனைகளின்படி நாம் நடந்திருக்கலாம், நம்முடைய யோசனைகள் படி நடந்திருக்கலாம். தேவ தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் விட்டு போய்விட்டால் தேவ பலனும் உங்களை விட்டு போய்விடும். ஆகவேதான் ஆண்டவரே, உங்கள் சித்தம் போல் என்னை நடத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம், அவர் சித்தத்தை விட்டுவிட்டால் நம்முடைய வழிகளை தன் வழியிலே நாம் போனால் இந்த உன்னத பலனை இழந்து போய்விடும். சிம்சோன் தன்னுடைய சிந்தனையின்படி தன் வழியிலே போனான். அவன் தேவ பலனை, உன்னத பலனை அவன் எழுந்து போனான். கடைசியில் கேட்கிறான், எல்லாவற்றையும் உணர்ந்த பின்பதாக, ஆண்டவரே ஒரு விசை மீண்டும் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அதுக்கு அடுத்த வசனங்களை பார்க்கணும். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று எல்லாரும் பலவிதமாய் குற்றம் சாட்டினார்கள். இவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார் என்று அவரை நிப்பாட்டி இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்டார்கள். ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லவில்லை. காரணம், நம்முடைய மீறுதல்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டபடியினாலே நம்முடைய மீறுதலுக்காய் காயப்படும்படி ஒப்பு கொடுத்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார்.
பார்க்கத்தக்க ரூபம் இல்லை. அவர் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர், சௌந்தரியம் உள்ளவர், அவருக்கு பழுதேதும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய மீறுதல்கள் அவரை காயப்படுத்தினது. நம்முடைய பாவங்கள் பார்க்கத்தக்க ரூபத்தை அவரிடத்திலிருந்து எடுத்து போட்டது. அவ்வளவாய் நொறுக்கப்பட்டு காயப்படுத்தி அவரை எவ்வளவாய் வெட்கப்படுத்தினது. ஆகவே இவைகளெல்லாம் உணர்ந்து ஆண்டவரே எங்களை ஒரு விசை நினைத்தருளும், இந்த ஒரு விசை எங்களை கழுவியருளும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 51 7ஆம் வசனத்தை, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். இது ஒரு விசை என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். இது ஒரு விசை எனக்கு இறங்குவதாக. பல முறை பாவத்தில் எழுதி விழுந்து போனாலும் இந்த ஒரு விசை மீண்டும் என்னை நினைத்தருளும். மீண்டும் இந்த ஒரு விசை என்ற பாவங்கள் நீங்க என்னை சுத்திகரித்து என்னை கழுவும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே இதுதான் வசனத்தினுடைய 28ஆம் வசனத்தை பார்க்கணும். கர்த்தராகிய ஆண்டவரே, என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். நம்முடைய பாவங்களுக்காய் தேவ சமூகத்திலே நாம் மன்னிப்பு கேட்கிறவர்களா, என்னை கழுவும், பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும் என்று அவரிடத்தை கேட்கிற பொழுது அவர் இறங்குகிறார், மனம் இறங்குகிறார், கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார், யாரையும் புறமே தள்ளுகிறதில்லை. ஆகவே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபித்தால் கர்த்தர் நம்மை புது பலத்தினால் நிரப்புவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே, வேதத்தில் உள்ள ஜெபங்களை நாங்கள் தொடர்ச்சியை தியானித்துக் கொண்டிருக்க ஆண்டவரே கிருபை தருகிறேன். உன்னிடத்தில் கேட்கிறவருக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கூடாதே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சிம்சோனை குறித்து நாங்கள் அவருடைய ஜெபத்தை குறித்து ஆண்டவரை பார்க்க கிருபை செய்கிறேன். சிம்சோனுடைய வாழ்க்கையின் கடைசி ஜெபம் ஆண்டவரே, அதை குறித்து நாங்கள் பார்க்க கிருபை செய்கிறேன். ஒருவேளை மனோவாவுக்கு ஆண்டவரே தேவதூதனால் சொல்லப்பட்டிருந்தது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்க ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி ஆண்டவரே அவனுடைய உன்னதமான ஒரு தரிசனத்தை வைத்திருந்தேன். தேவ சித்தம் ஆண்டவரே சிம்சோன் மீது ரட்சிக்கிற ஒரு ஆண்டவரே மீட்பராக, வழிநடத்துகிற ஒரு மனிதனாக சிம்சோன் மீது தேவ தரிசனம் இருந்தது. ஆனால் ஆண்டவரே, பால சிங்கத்தை கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்ட ஒரு சிம்சோன், தேவ பலன் அவனுக்குள் இருந்தது. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்க அவன் ஏவை துவங்கினார் என்று வேதவசனம் சொல்கிறது. அவனை ஏவ துவங்கி அவனை வழிநடத்த துவங்கினார். ஆனாலும் ஆண்டவரே, பலனுள்ளவனாய் இருந்தவன், உன்னத பலனை பெற்றுக் கொண்டிருந்த சிம்சோன் ஆண்டவரே, இந்த உலக ஆசைக்காக, இந்த உலக பாவத்திற்காக ஆண்டவரே தெளினாளுடைய காரியத்துல தன்னுடைய பலனை சொல்லி ஆண்டவரே கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்த காரியத்தை, அந்த உடன்படிக்கையை அவன் இழந்து போகிறான். ஆண்டவரே, அதனாலே உன்னத பலன் அவனிடத்திலிருந்து எடுபட்டு போகிறது. உலக ஆசைக்கு இடம் கொடுத்ததினாலே உன்னத பலனை, தேவ பலனை இழந்து போகிறான். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உன்னத பலனை நாங்கள் இழந்திருக்கிறோம். எத்தனையோ பாவங்கள் சிந்தனைகளிலே ஆண்டவரே, எத்தனையோ பாவங்கள் எங்களுடைய நாவினாலே ஆண்டவரே, உதடுகளினாலே எவ்வளவோ பாவங்கள் ஆண்டவரே, சரீரத்தினாலே எவ்வளவோ பாவங்களை நாங்கள் செய்தோம். எங்கள் செயல்கள் ஆண்டவரே, வார்த்தைகள் ஏராளமான ஆண்டவரே குற்றங்களை, அக்கிரமங்களையும் மீறுதல்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அதனாலே ஆண்டவரே தேவ பலனை அற்றவர்களாய் நாங்கள் நிற்கிறோம். உன்னத பலனை இழந்து போன ஜனங்களாய் நிற்கிறோம். இந்த ஒரு விசை எங்களை ஆண்டவரே நினைத்தருளுவீராக. பாவம் செய்தான், கண்கள் பிடுக்கப்பட்டது, அவனை வேடிக்கை பார்க்கும்படி நிறுத்தப்பட்டான். ஆண்டவரே வாவரைக்கும்படி அவனை சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றார்கள். எல்லாம் கேலி செய்யப்பட்ட ஒரு மனிதனாய் மாறி போனான். தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன், உன்னத பலனை பெற்றுக் கொண்டிருந்த மனுஷன், ஆனால் ஒரு வேடிக்கை பொருளாய் மாறி போனான். காரணம் இந்த பாவம், இந்த உலகத்தின் ஆசை அப்படியாய் மாற்றி போனதே. ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசை எங்களையும் இழுத்து கொண்டு போகாதபடிக்கு
தேவ பலனையும் தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ திட்டத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு இருக்க ஆண்டவரே இந்த உலக ஆசையை நாங்கள் விட்டு ஓட கிருபை செய்வீராக. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான் என்ற வசனம் சொல்கிற பிரகாரமாய் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கும் நாங்கள் இணைந்து ஓடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய கிருபை தருவீராக. சிம்சோன் மீது வைத்த திட்டம் இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்பது அவனுடைய திட்டம். ஆனால் தேவ சித்தத்தை விட்டு உலக ஆசைக்கு இச்சையில விழுந்ததினாலே தேவ பலனை அற்று போகிறது, தேவ பலனை இழந்து போகிறான். இழந்தது கூட தெரியாதபடி ஆண்டவரே ஒரு பரிதாப நிலை. ஆண்டவரே இதற்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பீராக. சிம்சோன் ஜெபித்த பிரகாரமாய் நாங்கள் செய்கிறோம். இந்த ஒரு விசை மாத்திரம் எங்களை நினைத்தருளுவீராக. இந்த ஒரு விசை மாத்திரம் எங்களை கழுவுவீராக. இந்த ஒரு விசை மாத்திரம் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் மீறுதலை நிமித்தமாய் காயப்பட்டு எங்கள் அக்கிரமங்களை நிமித்தமாய் நீர் நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே நீர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தீர். நீர் பிதாவுக்காக இவைகளை எல்லாம் ஏற்றீர் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுவல்ல, எங்கள் பாவங்களுக்காகவே இவைகளை செய்திருக்கிறீர். எங்கள் மீறுதல்கள் தான் உண்மை காயப்படுத்தினது, எங்கள் அக்கிரமங்கள் தான் உண்மை சிலுவையிலே ஆண்டவரை நொறுக்கினது. எங்கள் பாவங்களை ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை அதற்கு காரணம். எல்லாவற்றையும் தன்மீது ஏற்றுக்கொண்டவர். எங்கள் பாவங்கள் தான் உண்மை சிலுவையிலே அறைந்தது. எங்களுடைய மீறுதல்களான காரியங்கள் தான் ஆண்டவரே உண்மை அசட்டை செய்ய வைத்தது. எல்லாவற்றையும் படைத்த ராஜாதி ராஜா நீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காய் சிலுவையிலே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சுமந்தீரே. எவ்வளவோ பூரண அழகுள்ளவர், சௌந்தரியம் உள்ள தேவன், ஆனால் பார்க்கத்தக்க உருவம் இல்லையே. காரணம் எங்கள் பாவம், எங்கள் அக்கிரமம், எங்கள் மீறுதல்கள். ஆண்டவரே எல்லாவற்றையும் மன்னிப்பீராக, ஒரு விசை மன்னிப்பீராக. எங்கள் கழுவியர்களும் அப்பொழுது உறைந்த மலையிலும் மென்மையாவின் என்று தாவீது சொன்ன பிரகாரமாய் நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்களை கழுவுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இனியும் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கர்த்தர் கிருபை தாரும். 4 முறை வாய்ப்பளிக்கப்பட்டது சிம்சோனுக்கு. மீண்டும் இழந்து போனான், தெய்வ பலனையும் இழந்து போனான். ஆண்டவரை நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பை தருவீராக. இந்த ஒரு முறை எங்களை ஆண்டவரை மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்தி மீண்டும் பரிசுத்த ஆவியை ஆண்டவரை எங்களுக்குள் தந்தருள்வீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவி எங்களை தாங்குபடி செய்வீராக. ஆண்டவரை பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருந்து அந்த உன்னத பலத்தினால் மீண்டும் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னீரே. இந்த உன்னத பலத்தினால், தேவ பலத்தினால் மீண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிரப்பி அனுப்புவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி அனுப்புவீராக. மீண்டும் பாவ கரைகளோடு அல்ல, பாவ சிந்தனையோடு அல்ல, என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. தேவ பலனை அற்ற சிம்சோனை போல அல்ல, தேவ பலனோடு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனமாய் எங்களை மாற்றுவீராக, எங்களை வழிநடத்துவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி புது சிருஷ்டியாய் எங்களை மாற்றுகிறதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவம் வரை எங்களை கழுவி சுத்திகரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பாவங்கள் சிறியிருந்திருந்தால் உடைந்த மலையை போல் வெண்மையாகும் என்று சொன்னவரே, தாமர சிவப்பாய்ந்தால் பஞ்சை போல் ஆகும் என்று சொன்னவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த காரியங்கள் ஆண்டவரே, ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் செய்திருந்தாலும் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்ததற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். புது சிருஷ்டியாய் உமக்கென்று நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. மீண்டும் ஆண்டவரே சிம்சோனை போல் பாவத்திற்குள் இடறி போகாதபடி இருக்க இது ஒரு விஷயங்களை நினைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தொடர்ந்து கிருபை செய்வீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் பணிக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க, வேலைகளை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க, சுகமாய் தங்க பண்ணுங்க, பலப்படுத்துங்க, கிருபை சூழ்ந்து விடட்டும். ஆலயத்தின் கட்டுமான படிக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நடைபெறுகிற பணிகளில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாப்பதாக ஒவ்வொரு வேலையும் தடையில்லாமல் நடைபெறும்படி ஆண்டவர் கிருபை தாரும். ஒவ்வொரு தேவைகளை சந்தித்திருக்க உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.